Hello students. Now first video for 11th standard mathematics, content for mathematics, chapter 1, sets, relation and functions. In this previous classes we have studied or well real numbers arithmetic progressions and arithmetic operations. We also learnt about set of real numbers, Venn diagrams, Cartesian products and etc. I hope that you are all better understanding. We recall more about sets and Cartesian products of sets. In this chapter we see a new facelift to the mathematical notation of function and relations. Now we are discuss about set. First point, introduction. Second point, sets. Third point, Cartesian product. Fourth, constant and variables, intervals and neighborhoods, relations, functions, graphing functions using transformation. இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்க்குறோன்னா, அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன தெரியும், ரியல் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியும், எல்லாம் வென் டயக்ராம்ஸு இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ்னால் ரிலேஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். அதை தான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்க்குறோம். இப்போ செட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட் நம்ம பார்க்குறோம். செட்னா ஆல்ரெடி வி நோ தட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் அதை நம்ம என்ன சொல்கிறாங்க, செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் set of vowels that means AEIOU. செட் ப்ராக்கெட் நம்மளுக்கு தெரியும். செட் ப்ராக்கெட்டை இந்த பிரேசர் போட்டிருப்போம் பாருங்கள், பிரேசர் ஃபார்மில், அதுதான் செட் ப்ராக்கெட். இதை நம்ம செட் ப்ராக்கெட் சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5. இதுவும் நம்மளுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் வெல் டிஃபைன்ட்னா நத்திங் பட் கிளியர்லி டிஃபைன்டு. தட் மீன்ஸ் கிளியர்லி டிஃபைன்டு. ஓகேங்களா? இப்போ வெல் டிஃபைன்ட்னா ஓகே, கிளியர்லி டிஃபைன்டு. வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்க்கு 2 எக்ஸாம்பிள்ஸ், செட் ஆஃப் வவல்ஸ், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5. மோர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பட் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாயிண்ட்டு இங்கே குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ், பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் என்னென்னா, இப்போ ஒரு ரிசல்ட்டை வந்து ஒரு பர்சனுக்கும் நம்ம ரிசல்ட்டை எப்பயுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. த ரிசல்ட் வில் பி வெரி பர்சன் டு பர்சன்ட். நம்ம வந்து ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் உள்ள ரிசல்ட்டை வந்து எப்பயுமே வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ இது வந்து நம்மளுக்கு என்னது, கிளியர்லி டிஃபைன் கிடையாது, நாட் கிளியர்லி டிஃபைன்டு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இவங்க தான் குட் ஸ்டூடெண்ட்டு அப்படின்றது நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது. அப்போ இது வந்து நாட் டிஃபைன்டு, நாட் வெல் டிஃபைன்டுக்கான எக்ஸாம்பிள்ஸு. பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த கிரிக்கெட் டீம், நம்ம இவங்க தான் பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஆடுவாங்க, அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது பெஸ்ட்டு பிளேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் இந்த கிரிக்கெட் டீம் அதுவும் நம்மளுக்கு வெல் டிஃபைன்டாக இருக்காது. இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டாண்டர்டான ஃபார்ம்ஸை தான் நம்ம வெல் டிஃபைன்டு சொல்லுவோம். கலெக்ஷன்ஸ் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்டை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆல்ரெடி வி நியூ தட் நம்ம செட்னா என்னன்னு தெரியும். சப்செட்னா என்னென்னா குரூப் ஆஃப் எலமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, சப்செட்டு. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ், ஹவு மெனி சப்செட்ஸ் ஆர் தேர் அப்படின்னா 2n. நம்மளுக்கு 2n மென்ஷன் பண்ணுறது தான் சப்செட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு 2 செட்டு இருக்குது, ஏல ஒரு செட்டு இருக்குது, பியில் ஒரு செட்டு இருக்குன்னா அதை நம்ம குரூப் பண்ணி எழுதுறது தான் என்ன சொல்கிறாங்க, சப்செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்செட்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் சப்செட்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராப்பர் சப்செட், அனதர் ஒன் இம்ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா முதல்ல இம்ப்ராப்பர் சப்செட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. த செட் இட்ஸ் செல்ஃப், அதாவது செட்டுக்குள்ளே செட்டாக இருக்குப்பாங்க, அதுதான் என்ன சொல்லுவாங்க, இம்ப்ராப்பர் சப்செட்ஸ்.
இந்த இம்ப்ராப்பர் சப்செட்டை எம்டி செட்டு கூட சொல்லலாம். எம்டி செட்டையும் இம்ப்ராப்பர் சப்செட்டுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? ப்ராப்பர் சப்செட்னா இந்த இட் செல்ஃபாக இருக்குல்ல, செட் இட் செல்ஃப், இந்த கண்டிஷன்ஸை விட்டுட்டு ஆல் அதர் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆல் அதர்ஸ் எல்லாமே என்னது ப்ராப்பர் சப்செட்ஸ் தான். ப்ராப்பர் சப்செட்டுன்னு போது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, அதாவது அந்த வேர்டை எப்படி லெட்டரை ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா 2n-1. இப்போ nக்கு வேல்யூஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு ப்ராப்பர் சப்செட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரிவியல் சப்செட்னா என்ன, ட்ரிவியல்னா என்ன, நான் ட்ரிவியல்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. எம்டி செட் அண்டு செட் இட் செல்ஃபை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, ட்ரிவியல் சப்செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் ட்ரிவியல் சப்செட்ஸ் பார்த்தோன்னா 2. நம்பர் ஆஃப் ட்ரிவியல் சப்செட்ஸ் ஆர் தேர் 2. ஓகேங்களா? 2 தான் இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரிவியல் சப்செட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஆல் அதர் சப்செட்ஸ் ஆர் கால்டு நான் ட்ரிவியல் சப்செட்ஸ். இந்த எக்ஸப்ட் கண்டிஷன்ஸ் ட்ரிவியல் சப்செட்ஸ் இருக்குல்ல, எம்டி செட்டும் செட் இட் செல்ஃபும், இந்த கண்டிஷன்ஸை விட்டுட்டு அனதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே என்னது நான் ட்ரிவியல் சப்செட்ஸ் தான். அதை எப்படி அந்த வேர்ட்ஸ் என்ன இது எழுதுறாங்கன்னா 2n-2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கிளாஸில் வந்து நம்ம வெறும் இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும்தான் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு வந்து சொன்னோம். என்னென்னா செட்ஸ்னால் என்ன, ரிலேஷன்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன. நம்மளுக்கு ஆல்ரெடி வி நோ தட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, செட் ஆர்டர் பேஸை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் போது கண்டிப்பாக ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை வச்சு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு செட்னா என்னென்னா தெரியும். செட்னா வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் தான் செட்டுன்னு சொல்லுவாங்க. வெல் டிஃபைன்னா கிளியர்லி டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? இது என்ன அப்படிலாம் கேளுங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் கிளாஸஸில் தான் நம்ம 11th ஸ்டாண்டர்டுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதை பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.